பிரைஸ் த லார்ட். கிறிஸ்தவர்களாகிய நாம் பல நேரங்களில் இப்படி யோசிப்போம், ஏன் என் ஜெபங்களுக்கு பதில் இல்லை? எனக்கு ஏன் இந்த சோதனை, இவ்வளவு பிரச்சனைகள், நெருக்கடிகள் என்று நாம் யோசிப்போம். ஆனால் நாம் நம்மை நிதானித்து அறிய மறந்து விடுவோம். ஆனால் பிரச்சனை எங்கே இருக்கிறது என்பதை நாம் கண்டறிய வேண்டும். இதற்கு நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் என்ன கூறுகிறது என்று நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 1:26 இப்படி கூறுகிறது, ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. 27ஆம் வசனம் இப்படி கூறுகிறது, நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். 28 அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. 29 இப்படி கூறுகிறது, அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள், என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாம் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, சூறாவளி போல் வரும்போது, நெருக்கடி துன்பங்கள் வரும்போது நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் என்று 29ஆம் வசனம் கூறுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் என்று கூறுகிறது. 30ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அவர்கள் அசட்டை பண்ணினார்கள் என்று கூறுகிறது. இன்னும் 23வது வசனத்தை நாம் வாசித்தோமே ஆனால், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்று கூறுகிறது. இதுதான் நாம் செய்ய வேண்டியது. நாம் கடிந்து கொள்ளப்படும் போது, சோதனையினூடாய் கடந்து செல்லப்படும் போது நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு அவருடைய ஆவியை அருளி செய்வார், அவருடைய வார்த்தையை அவர் நமக்கு கொடுப்பார். இப்படியாக நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அப்போதுதான் நம்முடைய காரியங்களை நாம் ஒரு விசை கூட அலசி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனையை விரும்ப வேண்டும். ஒவ்வொரு சிறிய காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, இதில் தேவன் பிரியப்படுவாரா என்பதை நிதானித்து அறிய வேண்டும். நாம் கடிந்து கொள்ளப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அது ஒரு நோயாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையாக இருக்கலாம், அல்லது கஷ்டமாக இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வேலை இல்லாமையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். எங்கே தவறினேன் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்படி நாம் தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை, ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்வோமே ஆனால், கேட்கிற நபர்களாய் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிற நபர்களாய் நாம் இருப்போமே ஆனால், நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். 33வது வசனம் கூறுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான் என்று கூறுகிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் தேவன் நமக்கு தர விரும்புகிறார். அவர் நமக்கு எல்லாமுமாக இருக்க விரும்புகிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது எல்லாம் தேவனுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். சப்போஸ் நாம் தவறி இருந்தால் அவருடைய கடிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நபர்களாய் நாம் இருக்கும்போது தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தந்தருளுவார். ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு துணை நிற்பார். அவர் நமக்கு அவருடைய ஆவியை தந்தருளுவார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நபர்களாக தேவன் நம்மை மாற்றுவாராக. ஆமென்.